கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல வெள்ளிக்கிழமை முதல் வரும் 21ஆம் தேதி வரை மொத்தம் 5 நாட்களுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. மேலும் பக்தர்கள் யாரும் தானிப்பாறை அடிவார பகுதிக்கு வர வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை அருகே விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழந்த தொழிற்சாலையில் சுகாதாரத்துறை மற்றும் தொழிலக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். புதன்கிழமை அன்று விசி மூட்டூர் அருகே உள்ள தோல் தொழிற்சாலையில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது மயக்கமடைந்து ராமன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 5 அதிகாரிகள் கொண்ட குழு சம்பந்தப்பட்ட தோல் தொழிற்சாலையில் ஆய்வு செய்தது. சோதனை முடிவில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விதிகளை மீறியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பள்ளி விழுந்த காலை உணவை சாப்பிட்ட 3 மாணவிகளுக்கு மயக்கம் ஏற்பட்டது. சிங்கவரம் கிராமத்தில் உள்ள திருவள்ளுவர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் கீழ் கோதுமை உப்புமா வழங்கப்பட்டுள்ளது. இதனை முதலில் வந்த 3 மாணவிகள் சாப்பிட்ட நிலையில் மயங்கியுள்ளனர். இதனையடுத்து உணவை பார்த்தபோது பள்ளி விழுந்திருந்தது தெரியவந்தது. அதன்பின் மாணவிகளை உடனடியாக செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆந்திர பிரதேசின் கிருஷ்ணாபுரம் பகுதியில் பெய்யக்கூடிய கனமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 3 தரைப்பாலங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. தமிழ்நாடு எல்லையில் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டத்தில் ஓடக்கூடிய கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சானாக்குப்பம், கீழ்கால் பட்டறை, நெடியம், சமந்தவாடா போன்ற பகுதிகளில் தரைப்பாலங்கள் மூழ்கியதால் சாலையை கடந்து செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். அவசர தேவைக்கு கூட செல்ல முடியாமல் அவதியடைவதாக கூறக்கூடிய மக்கள் 40 ஆண்டுகளாக மேம்பாலம் தேவை என்ற கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் ஆதங்கப்படுகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடிய நபரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் செயலிழக்கம் செய்யப்பட்டன. செங்குன்றம் பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடிய சந்தோஷ் என்பவர் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 15 நாட்டு வெடிகுண்டுகள் குடியாத்தம் வனத்துறை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. சென்னையில் இருந்து வந்த நிபுணர் குழுவினர் அந்த நாட்டு வெடிகுண்டுகளை செயலிழக்கச் செய்தனர். தீபாவளியை கொண்டாட வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்னை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டும் கிடாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிறுத்தத்தில் தனி பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மற்றும் போலூர், வந்தவாசி, செங்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் சிரமமின்றி பயணிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்துமாறும் போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளன. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் கெம்பனூர் சுற்றுவட்டாரத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் யானையை பிடிக்க முதுமலை முகாமில் இருந்து 2 கும்கி யானைகள் புறப்பட்டு சென்றன. தொண்டாமுத்தூர் கெம்பனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சுற்றித் திரியும் யானை தாக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அந்த யானையை பிடிக்க டாப் ஸ்லிப்பில் இருந்து வரவழைக்கப்பட்ட 2 யானைகளுக்கும் மதம் பிடித்ததால் திருப்பி அழைத்து செல்லப்பட்டன. இதனைத் தொடர்ந்து முதுமலையிலிருந்து வசிம், பொம்மன் ஆகிய யானைகள் பொள்ளாச்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் சின்னத்தம்பி யானையும் காட்டு யானையை பிடிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கான இந்தியாவின் ஏற்றுமதி 4 மாதங்களில் 37.5% குறைந்தது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு காரணமாக ஏற்றுமதி கணிசமாக குறைந்தது. கடந்த மே மாதம் 77,000 கோடி ரூபாய் அளவுக்கு பொருட்கள் ஏற்றுமதியான நிலையில் செப்டம்பர் மாதத்தில் 48,000 கோடி ரூபாயாக குறைந்தது. செப்டம்பர் முதலே வரி விதிப்பு முழுமையாக அமலுக்கு வந்தாலும் ஜூன் மாதமே வர்த்தகர்கள் தங்கள் ஏற்றுமதியை குறைத்துக் கொண்டது தெரியவந்துள்ளது. உலகின் 3வது உயர மலையான கஞ்சன்ஜங்காவின் ரம்மியமான காட்சியை காண்போர் கண்களை கவர்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங் பகுதியில் மேகங்கள் கலைந்து தெளிவான வானில் வெண்பனி சூழ்ந்த கஞ்சன்ஜங்கா மலையை திரளான சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர். கர்நாடக அரசு நடத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பில் பங்கேற்க இன்போசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி, அவரது மனைவி சுதாமூர்த்தி ஆகியோர் மறுப்பு தெரிவித்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பு படிவத்தில் பல்வேறு பொருத்தமற்ற வினாக்கள் இருப்பதாக கூறி பங்கேற்க மறுத்து இருவரும் சுய உறுதிமொழி கடிதம் வழங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் பெங்களூருவில் ஏறத்தாழ 15 லட்சம் பேரிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதில் எத்தனை பேர் சுய விவரங்களை தர மறுத்தனர் என அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர்.
பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஸ்பெயினில் தொழிலாளர் சங்கங்கள், மாணவர்கள் பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டனர். மேட்ரிட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் சந்தேகங்கள் நிலவுவதாக குற்றம் சாட்டினர். பாலஸ்தீன கொடிகளுடன் காசா போர் நிறுத்த முழக்கங்களை எழுப்பி தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் பேரணி சென்றனர். இணையதள சேவைகளுக்கான செயற்கைக்கோள் தொகுப்பை சீனா விண்ணில் ஏவியது. ஹைனான் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் 8A ராக்கெட் மூலமாக செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக சீன விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரையில் வங்கி ஏடிஎம்மில் திடீரென தீப்பற்றியதால் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் தீயில் எரிந்து சாம்பலானது. கீரைத்துறை மகாகாளிப்பட்டி பகுதியில் தனியார் வங்கியின் ஏடிஎம் செயல்பட்டு வருகிறது. வியாழக்கிழமை காலை ஏடிஎம் மையத்திலிருந்து கரும்புகை வெளியேறியதை பார்த்த பொதுமக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதற்குள் ஏடிஎம் இயந்திரம் முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. இந்த விபத்தில் ஏடிஎம்மில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய் பணம் தீயில் கருகி சாம்பலானது. மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பெங்களூருவிலிருந்து சென்னை வந்த அதிவிரைவு ரயில் இன்ஜின் பழுது காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே 30 நிமிடங்களுக்கும் மேலாக நிறுத்தப்பட்டது. ஹரிச்சந்திராபுரம் என்ற இடத்தில் ரயில் நின்ற நிலையில் அரக்கோணம் ரயில்வே பணிமனையிலிருந்து மாற்று இன்ஜின் வரவழைக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த இன்ஜின் மூலம் ரயில் புறப்பட்டு சென்றது. இன்ஜின் பழுது காரணமாக ரயில் பாதி வழியில் நின்றதால் சென்னை வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அரக்கோணம் மற்றும் அதற்கு முன்பாகவே 30 நிமிடங்களுக்கும் மேலாக நிறுத்தப்பட்டன. திருநெல்வேலி அருகே பேப்பர் ஏற்றி வந்த லாரி கனமழையின் காரணமாக சாலையில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் பலத்த காயமடைந்தார். விக்ரமசிங்கபுரத்திலிருந்து ஜெய்கணேஷ் என்பவர் லாரியில் பேப்பர் பண்டல்களை ஏற்றிக்கொண்டு சென்றார். வெள்ளாளங்குளம் கிராமத்தின் வழியாக குறுகலான சாலையில் சென்றபோது எதிரே வந்த மற்றொரு லாரிக்கு வழிவிட முயன்றுள்ளார். அப்போது கனமழை பெய்து கொண்டிருந்ததால் கட்டுப்பாட்டை இழந்த ஜெய்கணேஷின் லாரி தலைகீழாக கவிழ்ந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக சொகுசு காரில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற 1700 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. குமாரகோவில் பகுதியில் ரோந்து சென்ற காவல்துறையினர் அந்த வழியாக சென்ற காரை தடுத்து நிறுத்த முயன்றபோது நிற்காமல் சென்றுள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் துரத்தி சென்ற நிலையில் காரை சாலையோரம் நிறுத்திய 3 பேர் தப்பி ஓடியுள்ளனர். அதன் பிறகு காரையும் அதிலிருந்த 1700 கிலோ ரேஷன் அரிசியும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் வாகன பதிவு எண்ணை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.